ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் தேன் மிட்டாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது நம்ம ஸ்கூல் டேஸில் நமக்கு எல்லாருக்கும் ஃபேவரேட்டான ஒன்று தான். இது எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அரிசி 1 கப் எடுத்திருக்கேன். அதுக்கு 1/4 கப் அளவுக்கு உளுந்து ஒரு 6 மணி நேரம் ஊற விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம நல்லா அரைச்சி எடுக்கலாம். இது ஒரு 5 hours ஊறினா கூட போதும். இந்த மேக்ஸிமம் 6 hours நான் சொன்னது. இப்போ நம்ம வந்து கிரைண்டரில் தான் இதை ஆட்டணும். மிக்சியில் நீங்கள் ஆட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக குறன்னு வந்துடும். இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கணும். கையில் தேய்ச்சிங்கன்னா குறப்பு தட்டக்கூடாது. இப்போ சுகர் சிரப் நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். 1/2 கப் அளவுக்கு சுகர் எடுத்திருக்கேன். அதுக்கு ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா பாயில் பண்ண விட்டுடலாம். கம்பி பதம் வர்றதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இருக்கும் இல்லையா, அந்த ஸ்டேஜில் நம்ம நிறுத்தி வச்சிடலாம். மாவு அரைச்சி எடுத்தாச்சு. அதில் 2 பிஞ்ச் அளவுக்கு கலர் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். கூட கொஞ்சம் நம்மளோட சோடா உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். சோடா உப்பு கண்டிப்பாக ஆட் பண்ணுங்கள், அப்போ தான் சூப்பராக வரும். கலர் பவுடரும் வந்து ஆப்ஷனல் தான். ஆனால் கலர் பவுடர் போட்டால் தான் நமக்கு வந்து அந்த தேன் மிட்டாயோட கலர் வந்து நமக்கு ரிமெம்பர் பண்ணலாம். அதனால் நீங்கள் கண்டிப்பாக கலர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட சுகர் சிரப் பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம எடுத்து இப்படி ஊற்றினோம்னா நமக்கு அந்த சிரப் மாதிரி இருக்கணும், அவ்வளோதான். இப்போ நம்ம போட்டு எடுத்துடலாம். நல்லா ஹாட்டாக இருக்கணும். அப்போ தான் வந்து நல்லா சட்டுன்னு நமக்கு அந்த உப்பி வரும். அதே மாதிரி கொஞ்சம் அது போட்டதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. அப்போ கொஞ்சம் உள்ளே இருக்கிறதெல்லாம் நல்லா வெந்துடும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஆட்டோமேட்டிக்காக அதுவே நல்லா டேர்ன் ஆகிக்குது. நல்லா அந்த முளப்பு ஃபுல்லாக அடங்கினதுக்கு அப்புறமா நம்ம எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அது உள்ளார வந்து அந்த மாவு வந்து வேகாது, அப்படியே இருக்கும். அது நல்லா இருக்காது, சீக்கிரம் கெட்டு போயிடும், வேறு ஒன்றும் கிடையாது. அந்த முளப்பு ஃபுல்லாக அடங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்துகிட்டு சுகர் சிரப்பில் ஆட் பண்ணிக்கலாம். சுகர் சிரப் ஆறாமல் இருக்கணும். அதனால் கொஞ்சம் வெதுப்பாக இருக்கிற மாதிரி உள்ளது மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி உள்ளே இருக்கிறது பார்த்திங்கன்னா உள்ளே ஃபுல்லாக வெந்திருக்கணும். பார்த்திங்கன்னா தெரியும், வெந்திருக்கும். அப்படி இல்லைன்னா மாவு மாதிரி இருக்கும், அது வந்து உங்களுக்கு நல்லா இருக்காது. அந்த வெந்தது தான் இந்த மாதிரி இருக்கும். இப்போ வந்து ஒரு பேட்சாக நீங்கள் போட்டுட்டு அந்த சுகர் சிரப்லேருந்து எடுத்து தனியாக இன்னொரு பாக்ஸில் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் அது மேலேயே போட்டுகிட்டே இருந்தோம்னா சுகர் சிரப் வந்து நல்லா ஏறாது. ஃபஸ்ட்டு பேட்ச் போட்டுட்டு எடுத்துருங்க. அது செகண்ட் பேட்ச் வந்து அது வரைக்கும் ஊறட்டும். அந்த மாதிரி நீங்கள் ஒன்றா எடுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த சுகர் சிரப்பும் ஏறி இருக்கும். அதனால தான் இப்போ நான் செகண்ட் பேட்ச் போட்டதையும் நான் இப்போ எடுத்துகிட்ருக்கேன். தேர்ட் பேட்ச் வந்து நம்ம எண்ணெயில் வந்து வெந்துட்டுருக்கு. இந்த மாதிரி நம்ம எடுத்துகிட்டு இப்போ இந்த சுகர் சிரப்பை வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். ஃபைனலாக போடும்போதும் நம்ம எல்லாத்தையுமே ஒன்றா ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து கொஞ்ச நேரம் ஒரு 6 hours நீங்கள் அதை அப்படியே விட்டுறணும். அப்போ தான் வந்து அந்த சுகர் சிரப் வந்து நல்லா ஏறி இருக்கும். இப்போ நான் ஃபைனலாக எல்லாத்தையும் போட்டு முடிச்சிட்டேன். போட்டு முடித்தது பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா எனக்கு இந்த அளவுக்கு கிடச்சிருக்கு. இப்போ நான் போட்டிருக்கிறது வந்து அந்த 1 கப் ரைஸுக்கு உளுந்துக்குள்ளது தான். இப்போ நான் இதை உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். எப்படி சூப்பராக நம்மளோட தேன் மிட்டாய் எப்படி இருக்குன்னு அழுத்தினோடனே நல்லா ஜூஸியாக வருது பார்த்திங்களா. இந்த அளவுக்கு இருக்கணும். உங்களுக்கு சுகர் சிரப் வந்து பத்தாத மாதிரி இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட சுகர் ஒரு 1/2 கப் ஆட் பண்ணி நீங்கள் செஞ்சுக்கலாம். ஆக்சுவலாக நான் செஞ்ச அளவுக்கு கரெக்டாக இருந்துச்சு. சுகர் சிரப் வந்து மீந்து போகலை, கரெக்டாக அது வந்து எனக்கு யூஸ் ஆகிடுச்சு. உங்களுக்கு அந்த பேனில் இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் அதை அப்படியே ஒரு 6 hours விட்டுருங்க. அப்போ தான் கண்டிப்பாக அது அந்த சிரப்பில் நல்லா ஆட் ஆகி அந்த டேஸ்ட்டுக்கு நல்லா கொடுக்கும். நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு நமக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். பை.